அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டேரிப்பட்டி, கடையம் சரகம், தென்காசி மாவட்டம். இதோ இணையவழி கல்வி வானொலியில் எங்கள் வெற்றி பயணத்தின் தொகுப்பு. கல்வி என்பது கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்களின் அனைத்து திறன்களையும் வெளிக்கொணரும் மாபெரும் ஆற்றல் கொண்டது. திறன்களை வெளிப்படுத்த சரியான பயிற்சிக்களமும் முறையான பயிற்சியும் தேவை. எம் பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை வெளிக்கொணர சிறந்த பயிற்சிக்களமாய் அமைந்தது இணையவழி கல்வி வானொலி ஆகும். குரல் பதிவு தொழில்நுட்பத்தினை அறிந்து கொண்டது புலனும் வாயிலாக. 2 ஆண்டுகளாக எங்கள் பயணம் இன்று வரை தொடர்கின்றது. இணையவழி கல்வி வானொலியின் வலைப்பக்கத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஓரிடம், ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனிப்பக்கம். எம் பள்ளிக்கு தென்காசி மாவட்டத்தின் வலைப்பக்கத்தில் முதல் இடம். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் யூனிக் ஐடி கொடுக்கப்பட்டு அனுப்பப்படும் மாணவர்களின் குரல் பதிவுகள் அவர்கள் பெயருடன் தொகுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய குழந்தைகள் முதியவர்கள் ஆகும்போது கூட தங்களின் மழலை பேச்சுக்களை கேட்டு மகிழ்வுற வாய்ப்பு கிடைத்துள்ளது. சுதந்திர தினம், கல்வி வளர்ச்சி நாள், குடியரசு தினம், குழந்தைகள் தினம் போன்ற அனைத்து விழா கொண்டாட்டங்களும் அத்தினத்தை பற்றிய மாணவர்களின் குரல் பதிவோடுதான் தொடங்குகிறது. சான்றிதழ்கள் அளித்து பாராட்டுதலோடு விழா முடிவடைகின்றது. எங்கள் பள்ளியின் குரல் பதிவுகளை அனைத்தையும் தொகுத்து விரைவு துலங்கல் குறியீடாக வகுப்பறையை அலங்கரிக்கின்றது. பெற்றோர்களை ஆனந்தத்திற்கு உள்ளாக்குகிறது. தன்னார்வமாக பங்கு பெறும் மாணவர்களின் பட்டியல் பெறப்பட்டு தலைப்புகள் கொடுக்கப்படும். தலைப்புகள் கொடுக்கப்பட்டவுடன் எம் பள்ளி மாணவர்கள் நூலகத்தில் இருந்து நூல்களை எடுத்து தலைப்பிற்கேற்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து குறிப்பேட்டில் எழுதுவார்கள். பின்பு அதனை ஆர்வத்துடன் வாசித்து பழகி குரல் பதிவாக பதிவு செய்வார்கள். குரல் பதிவுகள் தொகுக்கப்படும். மாணவர்களுக்கு மட்டுமா சான்றிதழ்கள்? இல்லை, ஆசிரியர்களுக்கும் அவர்களை மகிழ்வுறச் செய்யும் ஊக்கப்படுத்தும் சான்றிதழ்கள். கிண்ண சாதனை கூட. எழுத்துக்களை சேர்த்து சொற்களாக்கி, சொற்களை சேர்த்து சொற்றொடர்களாக்கி பார்த்து வாசிப்பதோடு மட்டுமில்லாமல் தானாக கருத்துக்களை உருவாக்கி அச்சமின்றி மேடை ஏறி தன் சக்தியை உணர்ந்து உலகிற்கு உணர்த்த சிறந்த பயிற்சி களமாக இணையவழி கல்வி வானொலி அமைகின்றது என்றால் மிகையில்லை. ஒற்றுமையுடன் தன்னார்வமாய் நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டிருக்கும் இணையவழி கல்வி வானொலி தன்னார்வலர்கள் அனைவருக்கும் ஓய்வின்றி விடுமுறை நாட்களில் கூட குரல் ஒலி மூலம் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜீவிதா. நான் கட்டேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றுகிறேன். இணையவழி கல்வி ரேடியோவின் மாணவர்கள் பங்கினை கூற வந்துள்ளேன். இணையவழி கல்வி ரேடியோ ஆரம்பமான புதிதில் மாணவர்கள் வாசிக்கும் திறன் குறைவாக இருந்தது. தொடர்ந்து இணையவழி கல்வி ரேடியோவின் ஆடியோ எடுக்க வாசிக்கும் திறன் அதிகமானது. இது மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மற்றும் பிற போட்டிகளில் கலந்து கொள்ள தூண்டியது. மேடையில் பேசும் ஆற்றலையும் மாணவர்களுக்கு உருவாக்கியது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் சான்றிதழ் அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டியது. அது மட்டுமல்லாமல் 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட இணையவழி கல்வி ரேடியோவின் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றனர். அனைத்து மாணவர்களின் வாசிக்கும் திறனும் அதிகரித்துள்ளது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டேரிப்பட்டி. நான் இப்பொழுது ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றி கூற வந்துள்ளேன். ஆசிரியர் தலைப்பு தரும்போது புத்தகங்களை, கவிதைகள், பாடல்கள் எடுத்து எழுதி ஆடியோ சொல்லுவேன். நான் எனக்கு
எனக்கு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சான்றோர்கள் பரிசு தரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வமணி என்றால் நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நிறைய புத்தகம் படிக்கேன். நான் இப்போ ஆடியோ அதிகமாக அனுப்புவேன். நான் இப்போ போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்று சான்றிதழ் வாங்கியிருக்கேன். நன்றி. வணக்கம். என் பெயர் சிவகாமி. எனது ஊர் கட்டேரிப்பட்டி. என் பிள்ளைகள் 2 பேரும் கட்டேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்து வருகின்றனர். நான் தற்போது ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றி பேச வந்துள்ளேன். அதில் கலந்துக்கும் போது என் பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. என்னோடய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளுமே ஆர்வமாக கலந்துக்கிட்டதை நான் பார்த்துருக்கேன். அதில் பேசும்போது அவங்களோட வாசிப்பு திறன் அதிகமானது. பிழை இல்லாமல் வாசிக்கிறது. அதில் படிக்கும்போது நிறைய தலைவர்கள் பற்றி, நாடை பற்றி, மொழி அது இதுன்னு நிறைய கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிறம்போது அவங்களோட ஆர்வம் அதில் அதிகமாக இருந்துச்சு. அவங்களோட குரலை அவங்களே திருப்பி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி பெற்றவர்களுக்கும் அது மிக மிக சந்தோஷம். எப்போ வேணாலும் அவங்க குரலை கேட்டுக்கலாம். அடுத்தவங்களோட குரலை நம்ம ஆன்லைன் ரேடியோவில் முன்னாடியெல்லாம் கேட்டிருப்போம். நம்மளோட பிள்ளைகள் பேசுகிறத நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது கிடைக்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொடுப்பாங்க. நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வச்சுருக்காங்க வீட்டில். அது அதில் படிக்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அவங்களாவே நிறைய ஆர்வத்தோடு சேர்ந்து அவங்களாவே செல்லில் பார்த்து எல்லாம் கற்றுக்குறாங்க. மொழி எல்லாமே பார்த்து அழகாக பிள்ளை இல்லாமல் வாசிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதோட பணி மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது ஊர் கட்டேரிப்பட்டி. நான் கட்டேரிப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அக்காவும் அங்கே தான் படித்தா. இப்போ 5 முடித்து 6ஆப்பு கடையத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் 5ஆப்பு அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். ஆன்லைன் ரேடியோ கல்வியில் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா 5ஆ படிக்கும்போது நான் 4ஆ படிக்கும்போது நிறைய சொன்னோம். அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஆர்வமாக சொல்லுவாங்க. டீச்சர் சொல்லாட்டியும் ஆர்வமாக சேர்ந்து சொல்லுவாங்க. என் நண்பர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. நானும் எங்கள் அக்கா நிறைய ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நிறைய சொல்லி நிறைய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவினயா. நான் 5 வரைக்கும் கட்டேரிப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்தேன். இப்போ என் தம்பி 5 அங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். நான் முன்னால் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் முன்னால் நிறைய சேர்ந்துருக்கேன். நானும் என் தம்பி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நல்ல ஆர்வமோடு சேருவோம். அதில் சொல்கிறது நல்ல என்ஜாயாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நாங்கள் நிறைய சேர்ந்து அதில் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. வணக்கம்.